முடக்கத்தான் கீரை காரக்குழம்பு செய்ய போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, குட்டி லெமன் சைஸ் புளி, முடக்கத்தான் கீரை 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். அது வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் மீடியம் சைஸ் தக்காளி பழம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பழமும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முடக்கத்தான் கீரையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். முடக்கத்தான் கீரையை சேர்த்து வதக்கிக்கலாம். கீரை நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா சுருங்கி வரும் கீரை. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கீரை நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து இதெல்லாம் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஆறட்டும். இப்போ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது அப்படியே ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். சட்டி நல்லா காஞ்சதும் இதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வடகம், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து எல்லாம் பொரியட்டும். வடகம் இல்லைன்னா கடுகு உளுத்தம் பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு 15 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 15 பல் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி பழம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்க கீரையெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி நல்லா ஃபைனாக இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்குதில்ல, அதோட இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கலந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சோம்ல, அதை நல்லா ஊற வச்சு நல்லா தண்ணி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த புளி தண்ணி இது கூட சேர்த்துட்டா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி போதுன்னா விட்டெல்லாம், தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு இது போதும் இந்த அளவுக்கு. இது நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாகும். ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனைலாம் போய் கொதிக்கணும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷத்தில் பச்சை வாசனைலாம் போயிட்டு சூப்பராக குழம்பு கொதித்து திக்காவும் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான முடக்கத்தான் கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.